ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு நமஸ்காரம். இந்த இனிய காலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் சுபதினம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 9/5/2025 இந்த நாள் எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இன்றைய தினம் விஸ்வாவசு வருடம் சித்திரை மாதம் 26ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. திதி பார்த்தோம்னா வளர்பிறை துவாதசி திதி மதியம் 2:56 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து வளர்பிறை திரையோதசி திதியானது வந்து விடுகிறது. இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா ஹஸ்தம் நட்சத்திரம் இரவு 12:07 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து சித்திரை நட்சத்திரம் என்பதும் வந்து விடுகிறது. நள்ளிரவு 12:07 வரை, அதாவது ஹஸ்தம் நட்சத்திரம் இருக்கின்ற வரை இந்த நாளானது ஒரு அமிர்த யோகம் கூடிய நாளாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து சித்த யோகம் என்பதும் வந்து விடுகிறது. இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு வஜ்ரம் அப்படிங்கிற ஒரு நாம யோகத்தை கொடுத்திருக்கா. கரணம் பார்த்தோம்னா இன்னைக்கு பாலவம் அப்படிங்கிற ஒரு கரணத்தை கொடுத்திருக்கா. இந்த நாளானது ஒரு சமநோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே வளர்பிறை சுபமுகூர்த்த நாள் அப்படிங்கிறத கொடுத்திருக்கா. இது போக இந்த நாளானது கருவூர் சித்தரினுடைய குரு பூஜை நாளாகவும் அமைந்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை 5:48 சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 6:22 சந்திர உதயம் என்பது மதியம் 3:53 சந்திர அஸ்தமனம் என்பது அதிகாலை 4:01 சம்பவிக்கிறது. பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை 4:16 முதல் காலை 5:48 வரையில் நீடித்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது பகல் 10:31 முதல் மதியம் 12:05 வரையிலும், யமகண்டம் என்பது மதியம் 3:13 முதல் மாலை 4:47 வரையிலும், குளிகை காலம் என்பது காலை 7:22 முதல் 8:57 வரையிலும் சம்பவிக்கிறது. தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு 1:31 கொடுத்திருக்கா. சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு மேற்கே சூலம் பகல் 10:50 வரையில் இந்த சூல தோஷம் என்பது உண்டு. அதற்குரிய பரிகாரமாக வெள்ளம் தானம் விடுத்துவிட்டு மேற்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கா.